கடவுளை பார்த்து நல்லவரே, அடுத்த நாள் வல்லவரே, இப்படியே பேசிட்டு இப்படியே பாடிட்டு தூச்சிட்டு இருந்தான் பாருங்களேன். அவன் எந்த சாயலை பார்த்துட்டு இருந்தானோ அந்த சாயலை அவன் மாறிட்டான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். முதல்ல அவன் வல்லவனும் இல்லை நல்லவனும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வல்லவனும் இல்லை நல்லவனும் இல்லை. ரெண்டுமா யார் தான் இருக்காரு? அவர் யாரு? வல்லவர் நல்லவர். ஆனா அவன் கடவுளை பார்த்து நல்லவரே, அடுத்த நாள் வல்லவரே, இப்படியே பேசிட்டு இப்படியே பாடிட்டு தூச்சிட்டு இருந்தான் பாருங்களேன். அவன் எந்த சாயலை பார்த்துட்டு இருந்தானோ அந்த சாயலை அவன் மாறிட்டான். அந்த சாயலுக்கு ஒப்பாக அவன் மாறிவிட்டான். ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஒரு பெரிய மறுரூபம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ உங்க பாடியை பார்க்காதீங்க. இயேசு பாடியில நோயே கிடையாது. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். ஒரு அம்மா கேன்சருங்க, டாக்டர் வந்து கேன்சர்ன்ட்டாங்க. சுகமாகலாம் ஆகாம போகலாம், பல காரியங்கள். அது இந்த வசனத்தை வாசிச்சு, 1 யோவான்ல இருக்கிற அந்த வசனத்தை, அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தையை படிச்சது பாருங்க. இந்த வார்த்தையை படிச்சுட்டு சொல்லிச்சான், நீர் இருக்கிற பிரகாரமாக தான் நான் இருக்கிறேன்னு வேதவசனம் சொல்லுது. நீர் என்ன கேன்சரோடையா இருக்கிறீரு? இல்லை. நீர் எப்படி இருக்கிறீரு? பரிபூர்ணமாக இருக்கிறீர், குறைவே இல்லாதவராக இருக்கிறீர். ஸோ உங்க பாடியில் அது இல்லைன்னா என் பாடியிலையும் அது இல்லை. ஆமென். உங்க சரீரத்தில் இல்லைன்னா அது என் சரீரத்திலையும் இல்லை. அவர் இருக்கிற பிரகாரமாய் நானும் இவ்வுலகத்தில் இருக்க வேண்டும் அல்ல, இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிற பிரகாரமாய் நான் இவ்வுலகத்தில் இருக்கிறேன். ஆமென். சொல்லி 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 அடுத்தால போய் பார்த்தா அது இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை, அதுக்கான சிம்டமே இல்லை, அதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. ஆமென்.